என்னங்க யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் குடிய கெடுத்தேன்? நான் பெற்றார்த்த மகன் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நாட்டை ஆள்வன் என்று இவனும் என்னுடைய அக்காவும் பாடு விசகலந்து கொலை செய்து விட்டார்களுக்கு நம்முடைய மகன் எப்படி இருந்தான் என்று என்னையே கேள்வி கேட்கிறாயா? நாடாளும் மன்னனுக்கு இரு பிள்ளைகளாக பிறந்தார்கள், இரு கண்களாக வளர்ந்தார்கள். நாடு ஆள வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். ஏன் இரு பிள்ளைகள் இருந்தால் நாட்டை பகிர்ந்தானே அழகட்டும். தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று நீங்கள் இருவருமாக சேர்ந்து பால் என்று சொல்லி பாசனத்தை கலந்து கொடுத்து கொண்டு நடந்தது. பாலில் விஷத்தை வைத்து நாங்கள் சாகடிச்சோமா? வேண்டாம் அத்தா, எங்கள் இருவர் மீது வீண் பழி போட வேண்டாம் அத்தா. நம்முடைய மகன் எப்படி இருந்தால் எங்களுக்கு தெரியாது அத்தா. பாலில் விஷத்தை வைத்தது யார் என்று எங்களுக்கு தெரியாது அத்தா. தவறு செய்தவர்கள் யாராவது தவறு செய்தனர் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா? கிடையாது. அடி அடுத்து கடுத்தவளே, அறநெறிச்சாரம் படிக்கிறாயா? அறிமுறை கட்டவளே, ஓட்டானோ புயலிடத்தில் சங்கீதத்தை பற்றி கேட்பது, மந்தியா மயிலிடத்தில் ஆடலை பற்றி செய்திகள் கேட்பது. மூளை காரணமான வள்ளுவம் படித்தவுடனே உங்களுடைய பெருமையை வாதிட்டு அடி சாகசக்காரி. அப்பா, எந்த கால் நடந்தால் வேக நடை போடுகிறதோ
ஆலையின் சக்கரங்கள் எப்படியெல்லாம் உண்டனவோ அத்தன்மை போல உங்கள் கால் கரங்கள் மீது தூக்கி வளர்த்த மகன் நான் எந்த தவறுமே செய்ய மாட்டேன். நம்புங்களப்பா, நம்புங்களை நம்ப கைத்தாக்கிற சதிகார பாவி அப்பா அழைக்காத தளபதியே. இவர்கள் இருவரும் யார் தெரிகிறார்? முதலில் உங்களுடைய மூத்த மனைவி மூத்த மகன் கிடையாது என்று காரணம். நாடாளும் மன்னனுக்கு இரு பிள்ளைகளாக பிறந்தார்கள், இரு கண்களாக வளர்ந்தார்கள். இந்த நாட்டின் மணிமுடியை இவனுக்கு சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று எத்தனையோ நாட்களாக நாம் இருவருமே மனக்கோட்டை கட்டி அந்த மனக்கோட்டையெல்லாம் இப்போது மண்கோட்டையாக மாறிவிட்டது. இரு பிள்ளைகளும் இருந்தால் நாட்டை பகிர்ந்தானே ஆள வேண்டும், தன்னுடைய மகன் ஒருவனை ஆள வேண்டும் என்று இவர்கள் இருவருமாக சேர்ந்து பால் என்று சொல்லி பாசனத்தை காது நாளை இதே செயலை எனக்கும் செய்தாலும் செய்வார்கள் என்ற சதிகாரம் உண்மை. இவர்களை பார்ப்பதற்கு வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், துக்கப்படுகிறேன், துயரப்படுகிறேன். இனி முதற்கொண்டு இவர்கள் இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. நான் இப்பொழுதே காசி தாயாக நானும் மாறி தாளாட்டு பாடுறேன், நானாக வாடுறேன். சொந்த சுமைய தூக்கி சோர்ந்து போனேன், அந்த சுமைய தாங்கி சோகமானேன். தாயாக நானும் மாறி தாளாட்டு பாடுறேன், நானாக
மாப்பிள